திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தை நாடி என்ன கைது பண்ணதே சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாரு. அந்த மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் மோடி அரசாங்கத்தை பார்த்து 5 கேள்விகளை கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் என்ன? ஏன் மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் பதில் சொல்லாம பதுங்கி ஓடுது? டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட அதே சம்பந்தமான வழக்குல ஏற்கனவே கைதான மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளியான சரத் ரெட்டியும் ராகவ் முகந்தா இவங்களுக்கு மட்டும் எப்படி ஜாமீன் கிடைச்சது? இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறத ஏன் அமலாக்கத்துறை எதிர்க்கல? இதுக்காக மோடி அரசாங்கம் இவங்கள்ட்ட இருந்து வாங்கின தொகை எவ்வளவு? இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சில பேர் அப்ரூவர் ஆகி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரை சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு? தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றதுக்காகவே இந்த வழக்கில் சம்பந்தப்படைய செலவுகளை சிறையில் வச்சு மிரட்டி சில பொய்யான வாக்குமூலங்களை வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு கோர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? டெல்லி மதுபான கொள்கையில மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக சொல்லி கடந்த மார்ச் 21 டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில போடப்பட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முதல்ல கைது செய்யப்பட்டாரா அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட வழக்குல கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த வழக்கு ஜவ்வு மாறி தொடர்ந்து இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்குல தொடர்புடைய சில கார்ப்பரேட் முதலாளிகளை கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர் ராவனுடைய மகளான கவிதாவை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இது மாதிரி இந்த வழக்கு தொடர்பா பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல கடைசி அரெஸ்ட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இவர் எப்ப கைதாகிறார்னா கடந்த மார்ச் 21 கைது செய்யப்படுறார். மார்ச் 21 அவர் கைதான உடனே அவர் டெல்லி கோர்ட்ல மனு போடுறார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி கோர்ட்ல போட்ட மனு மிக மிக முக்கியமான ஒண்ணு. அவர் பெயில் கேட்டு மனு போடல. இந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, என்ன விசாரிக்கவே கூடாது, எந்த விதமான முகாந்திரமே இல்லாம ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு தான் அவர் மனு போட்டார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன கைது பண்ணது தப்பு அப்படின்னு டெல்லி கோர்ட்ல மனு போட்டார். ஆனா டெல்லி கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். உச்ச நீதிமன்றத்தில் இதே மனுவை போட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு எல்லாம் முதல்ல அவர் கேட்கல, என்னை ஏன் கைது பண்ணாங்க, இந்த முறைகேடுன்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை, என்னை கைது பண்றதுக்கான எந்த முகாந்திரமுமே இல்லை அப்படின்னு தான் ஒரு மனு போட்டார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வழக்கு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. அதனுடைய மிகப்பெரிய நீட்சியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நேரடியாகவே அமலாக்கத்துறையை கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அது கேள்வின்னு கூட சொல்ல முடியாது, அமலாக்கத்துறையினுடைய தலையில கொற்ற மாதிரியான சில விஷயங்களை அவர் கேட்டிருக்காரு. கடந்த 2014க்கு பிறகு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க, இல்ல மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க, அப்படி சேரல அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் புது வழக்குகள்னு போட்டு நாங்க விசாரணைக்கு எடுப்போம், உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு நேரடியாகவே ஈடியை வச்சு பாஜக மிரட்டினது எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி. கடந்த 2014 இருந்து இதுவரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏறத்தாழ 200க்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பி இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு பயந்தே பாஜகவுக்கு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்திய அரசியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 25 தலைவர்கள் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு பிறகு எல்லாருமே பாஜகவுக்கு வந்துட்டாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பார்த்த உடனே எதிர்கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின், அதுல தூக்கி போட்டா எல்லாமே செலவு செஞ்சு திருப்பி வந்துடும் அப்படின்னு ஒரு கலாய்ச்சிருக்காங்க. ஏன் அந்த கலாய்க்க சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு முறைகேடு வழக்குகள் லஞ்ச வழக்குகள் இருக்கக்கூடிய ஆட்களை பிஜேபிக்கு வர சொல்லி அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே நீக்கப்படுது. இங்க இடி அப்படிங்கிற துறை, இங்க இடி அப்படிங்கிற அமலாக்கத்துறை பாஜகவுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக குற்றவாளிகளை சுத்தம் பண்ணக்கூடிய இடமா மாறி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொன்னாங்க. இதனுடைய ஒரு நீட்சியா தான் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மி அப்படிங்கிற கட்சியை ஒட்டுமொத்தமா பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக குறிப்பா டெல்லி பஞ்சாப் பகுதிகளில் இந்த கட்சியினுடைய செல்வாக்கை இல்லாம பண்ணி
அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை வச்சு மிரட்டி தன்னோட பாஜகக்குள்ள சேர்த்துறதுக்கு இந்த அமித்ஷாவும் மோடியும் வேலை செஞ்சாங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆத்மி கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு ஜெயில இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயில இருக்காரு. இது மாதிரி இந்த தேர்தல் கால்குலேஷன்ஸ்க்காக பல முதலமைச்சர்களை மினிஸ்டர்களை கட்சி தலைவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது பாஜக. எப்படியாவது பஞ்சாப் டெல்லி இந்த பகுதியில தனக்கு ஒரு கணிசமான வாக்கு அதாவது எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்காகவே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய முதலமைச்சர் போஸ்ட் ரிசைன் பண்ணல. அவர் ஜெயில இருந்துட்டு டெல்லி முதல்வரா செயல்பட்டு இருக்கார். ஏன் அவர் முதலமைச்சர் பதவி ரிசைன் பண்ணாம இருக்கார் அப்படின்னா தான் மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல, தன்னை இடி விசாரணை பண்ண தப்பு, அப்படி விசாரணையும் தாண்டி என்ன ஜெயில வச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நேரடியா மனு போட்டார். அந்த மனுவை டெல்லி ஹைகோர்ட் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்காம பாதகமான தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனுவை படிச்சு பார்த்த நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணாவும் ஜஸ்டிஸ் தேஷ்பாங் தத்தா இவங்க ரெண்டு பேரும் அமலாக்கத்துறையை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீங்க தானே கைது பண்ணீங்க, அப்ப இந்திய அரசாங்கத்துடைய சோலிசிட்டர் ஜெனரல் யாரு அப்படிங்கும் போது இந்திய அரசாங்கத்துடைய லாயர் வந்து நிற்கிறார். அவர் பேர் எஸ்வி ராஜீவ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கை கட்டி நிற்கும் போது நேரடியாவே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சய் கண்ணா 5 கேள்வியை முன்வைக்கிறார். அதுல ரொம்ப 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 முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்க கைது பண்ணீங்க? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீதிபதி இது கேள்வியெல்லாம் கேட்கல, ஈடியை பார்த்து மிரட்டுற டோன்ல பேசியிருக்காரு. எங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கைது பண்ணீங்க அப்படின்னு, இந்த கேள்விக்கு விளக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இவர் கைது பண்ணி உள்ள வச்சிட்டோம்னா ஆத்மியோட ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும், கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் தான் விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல பாஜக இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் எகிரி அடிச்சிட்டாரு. முதலமைச்சர் பதவி ரிசைன் பண்ணாம பெயில் கேட்டு அப்ளை பண்ணாம நேரடியாவே என் மேல வழக்கு போட்டே தப்புன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து நிக்கிறாரு. அதனாலதான் உச்சநீதிமன்ற நீதிபதி தைரியமா கேட்கிறாரு, தேர்தல் அப்ப ஏன் நீங்க அவரை கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், அவர் கேட்ட அடுத்த கேள்வி சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிஞ்சு நீங்க ஒருத்தரை கைது பண்றீங்க அப்படின்னா அந்த வழக்குக்கும் கைதுக்கும் இடையில ஏறத்தாழ 365 நாள் தான் இருக்கணும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலம் நீடிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நேரடியாவே கேட்கிறாரு. அதாவது ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணா இங்க பாருப்பா, நீங்க ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க. யூசுவலா பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிற வழக்கு வரும்போது 365 நாளைக்குள்ள விசாரணை பண்ணி அந்த விசாரணைக்கான முடிவு வரணும், கைது பண்ணணும், இதுதான் ரெகுலர் நடவடிக்கை. ஆனா இந்த வழக்குல மட்டும் அது ஏன்பா 365 நாளைக்கு அதிகமா இந்த வழக்கு வந்து உருட்டப்பட்டிருக்கு, கரெக்டா தேர்தல் அப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணணும்னா முதல்ல கைது பண்ணிருக்க வேண்டியதானே, அது ஏன் தேர்தல் நேரத்தில் கைது பண்றீங்க அப்படிங்கறதான் சூசகமா அவர் நேரடியா கேட்கிறாரு. அப்போ ஒரு வழக்கை நீங்க வேணும்னே அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்தலில் செயல்பட விடாம தடுக்கணுங்கிறதுக்காகவே நீங்க இந்த வழக்கை 365 நாளுக்கு அதிகமா இழுத்திருக்கீங்க அப்படிங்கறதான் நேரடியா கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இதுக்கு மோடி அரசாங்கம் பதில் சொல்லுமா, இல்ல மோடி அரசாங்கம் சார்பாக வந்து கைகட்டி நின்னுட்டு இருக்காரு சொலிசிட்டர் ஜெனரல் அவர் பதில் சொல்வாரா? முதல் 2 கேள்வி பாத்தீங்கன்னா நச்சன் அவர் கேட்டிருக்காரு, லோக்சபா தேர்தல் அப்ப ஏன்பா கைது பண்ணீங்க, அப்படி ஏதாவது குற்றம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு ஏன் 365 நாளைக்கு முன்னாடியே முடிக்கணுமே, ஏன் அது வரைக்கும் இழுத்து கடைசி நேரத்தில் கைது பண்றீங்க, அதாவது தேர்தல் நெருங்கும் போது கைது பண்றீங்க அப்படிங்கறத நச்சன் அவர் கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த வழக்குல கைதான டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா இருக்கார் இல்லையா, அவருடைய மனுவுல 2 தரப்பு இருக்கு, ஒன்னு சாதகமானது ஒன்னு பாதகமானது. அதாவது ஒன்னு வந்து மணிஷ் சிசோடியாவுக்கு எதிரானது, இன்னொன்னு மணிஷ் சிசோடியாவுக்கு ஆதரவானது. இப்ப இந்த வழக்குல அதாவது கெஜ்ரிவால் போட்டிருக்க மனு இருக்கு இல்லையா, இதுல இது மாதிரி சாதகம் பாதகம் இருக்கு இல்லையா, அதுல எந்த பக்கத்துல இந்த வழக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது வெளிப்படையாவே அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க, அவர் மனு போட்டிருக்காரு தனக்கு பெயில் வேணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தான் மேல குற்றமே இல்லைன்னு அவர் மனு போட்டிருக்காரு. அதுல 2 தரப்புமே இருக்கு அப்படிங்கிறாங்க. சில ஆதாரங்கள் அவரை குற்றவாளின்னு சொல்லுது, சில ஆதாரங்கள் அவர் மேல குற்றமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுது. இதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கும் எந்த தரப்பில் இருக்கு, அதாவது குற்றம் புருவாகிற தரப்பில் இருக்கா, குற்றம் புருவாக முடியாத தரப்பில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்வியே புரியாம இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய சோலிசிட்டர் ஜெனரல் முடிச்சுக்கிட்டு நின்று இருக்காரு. இத்தோட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி விடல, அடுத்தது இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டீங்க, கேட்டா நீங்க 100 கோடிக்கு மேல அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதுவரைக்கும் இந்த வழக்கு தொடர்பான ஏதாவது சொத்துக்களை நீங்க முடக்கி இருக்கீங்களா? அதாவது நீங்க ஒருத்தரை முறையற்ற வகையில லஞ்சம் வாங்கி பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க, அந்த பணம் எங்க, இல்ல அந்த பணத்தை பயன்படுத்தி ஏதாவது சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த சொத்தை நீங்க ஏதாவது முடக்கி வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதான் அவரு நேரடியாவே கேட்டிருக்காரு. அப்ப ரொம்ப தெல்ல தெளிவா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்கிறாரு, தம்பி அவர் வந்து குற்றம் செஞ்சிருக்காரு, லஞ்சம்
லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. 100 கோடி பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றீங்க. அந்த 100 கோடி பணம் எங்க? இல்ல அதை வச்சு அவர் சொத்து வாங்கியிருக்காரா? இல்ல அந்த பணம் என்னாச்சு? அப்படி அவர் வாங்கின சொத்தை நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இடிக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, யாராவது லஞ்ச பணத்துல இல்ல கருப்பு பணத்துல சொத்துக்களை ஏதாவது வாங்கினா சொத்தை முடக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இடிக்கு இருக்கு. நீங்க வந்து அவங்க கருப்பு பணத்துல தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மேல சந்தேகம் இருந்தாலே நீங்க வந்து சொத்துக்களை முடக்கலாம் அப்படின்னு இடியினுடைய சட்டங்கள்ல நிறைய மாற்றத்தை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் ஜட்ஜி கேட்கிறாரு, சொத்தை முடக்குனியா இல்லையா? இல்ல. அப்ப அந்த பணம் எங்க? அவர் லஞ்சம் வாங்கினான்னு ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கதான் இவங்க மாற்றாங்க. யாரு? மோடி அரசாங்கமும் இடி துறையும் மாட்டு. ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னா பணம் வாங்கியிருக்கான், லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னா அது ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணணும். இது வரைக்கும் எந்த ஆதாரமே கொடுக்கல. எந்த நேரடி ஆதாரத்தையும் கொடுக்காம இந்த வழக்குல தொடர்புடைய சிலவங்களை அவங்க கைது பண்ணாங்களா, அவங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்களா, அவங்க அப்ரூவர் ஆயிட்டாங்க, வாக்குமூலம் கொடுத்தாங்க. சரி, இந்த அப்ரூவர் ஆனா பாத்தியா, வாக்குமூலம் கொடுத்தாங்க பாத்தியா, அவன் எங்கடா? அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தன் அப்ரூவர் ஆனான்னு சொல்றீங்க, அவன் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொன்னாருன்னு சொல்றீங்க, அவனை ஜெயில வைக்காம அவன் அப்ரூவர் ஆயிட்டான், அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க. எவனோ ஒருத்தன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது பண்ணிருக்காங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் யாரோ ஒரு குற்றவாளி சொன்ன ஒத்த வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்தி கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இதிலிருந்தே இந்த வழக்கு பொய்ன்னு நமக்கு தெரியுது. இந்த வழக்கு அப்பட்டமா அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த வழக்கினுடைய மையமே எது? டெல்லி அரசாங்கத்தில் கொண்டு வந்த புதிய மதுபான கொள்கை. அந்த மதுபான கொள்கையில சில ஊழல் நடந்திருக்கு, சில கார்ப்பரேட் கம்பெனிக்கு சாதகமா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த வழக்கு. இதுல முதல் தரப்பு யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு சாதகமா கொள்கை வகுக்கப்பட்டு சொல்றாங்க? அரவிந்தோ பார்மா அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி. அரவிந்தோ பார்மா ஒரு பெரிய தொகையை லஞ்சமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பணத்தை கோவா தேர்தலில் செலவு பண்ணாருன்னு ஒரு கதை விடுறாங்க. சரி, இதுல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அரவிந்தோ பார்மா பணம் கொடுத்தான்னு சொல்றீங்கல்ல, அரவிந்தோ பார்மால இது வரைக்கும் யாராவது கைது பண்ணீங்களா? ஆமா, கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. யார? சரத் ரெட்டி, அந்த கம்பெனியுடைய தலைவர். ஓகே, அடுத்தது ராகவ் முகுந்தா, அந்த கம்பெனி சார்ந்தவர். இவங்க எல்லாம் கைது பண்ணி என்ன பண்ணீங்க? இவங்களை கைது பண்ணி நாங்க விசாரிச்சோம், அவங்க தான்ப்பா சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதனால தான்ப்பா நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றோம். சரி, வாக்குமூலம் கொடுத்தாங்க இல்லையா, தான் தான் லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு, அவங்க இப்ப எங்க? அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டு போயிட்டாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அதனால தான் நாங்க கைது பண்ணோம். அப்ப லஞ்சம் கொடுத்தேன்னு சொன்ன ஒரு குற்றவாளி சொல்றான், உடனே ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி வைக்கிறாங்க. இப்ப யாரு வேணாலும், எந்த கார்ப்பரேட் கம்பெனி வேணாலும், எந்த தனி மனிதன் வேணாலும், நான் இந்த முதலமைச்சருக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்கேன்னு சொன்னா உடனே கைது பண்ணி அவங்களை ஜெயில வச்சிடலாமா? இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஓனரான இந்த சரத் ரெட்டியா இருக்கட்டும், இல்ல ராகவ் முகத்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஜெயில இருந்தாங்க. இவங்களுக்கு முதல்ல பெயிலே கொடுக்கப்படல. எப்ப வரைக்கும் கொடுக்கப்படல அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற பேரை எழுதி கொடுக்க வரைக்கும் பெயில் தரல. இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை எழுதி கொடுத்த உடனே அவங்களுக்கு எல்லாம் பெயில் கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம இந்த சரத் ரெட்டி கைதாகிறாரு. இவர் கைதாகி 5 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பாஜகவுக்கு 5 கோடி ரூபாய் டொனேஷன் போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவருக்கு பெயில் கிடைக்குது. இவர் பெயில் கிடைச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை டொனேஷனா கொடுக்கப்படுது. எப்பா, குற்றவாளின்னு ஒருத்தனை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க, அவன் சார்ந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பாஜகவுக்கு டொனேஷனா போயிட்டு இருக்கு, கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. இது அப்பட்டமா உச்சநீதிமன்றமே 1 மாசத்துக்கு முன்னாடி வெளியே விட்டுச்சு. இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த வழக்குல நேரடி குற்றவாளின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களை யாரு விடுதலை செஞ்சது? இவங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இவங்க அப்ரூவர் ஆனாங்கன்னு சொல்றது உண்மையிலேயே நேர்மையான விஷயமா? ஏன் அவங்க ஜெயில வச்சு மிரட்டப்பட்டிருக்கலாம்ல? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி எலெக்ஷனை டீல் பண்றதுக்காகவே பாஜக அவரை வச்சு மிரட்டி அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கறத முக்கியமான வாதம். அதுதான் உண்மையும் கூட. அதைத்தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி நேரடியாகவே கேட்கிறாரு. ஏன் தேர்தல் நேரத்தில், ஏப்ரல் மாசம் தேர்தல் வரப்போகுது, மார்ச் மாசம் கைது ஆகிறாரு, இது ஏன் நடக்குது அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம பணம் வாங்கினார்ல, லஞ்சம் வாங்கியிருக்காருல, ஏதாவது சொத்தை முடக்கிறீங்களான்னு நேரடியாக கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம 365 நாளுக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்தை ஏன் நீங்க வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்தல் டைமத்தில் இவரை கைது பண்றீங்க? தெளிவா அவர் கேட்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமா மோடி அரசாங்கம், அமலாக்கத்துறை இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்திட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த வழக்கு சந்திரசூட் மாதிரியான தலைமை நீதிபதி கிட்ட நேரடியா விசாரணைக்கு போச்சு அப்படின்னா அமலாக்கத்துறையினுடைய கழுத்து நெரிக்கப்படும். நேரடியா சந்திரசூட் அமலாக்கத்துறையினுடைய டைரக்டர் மேலேயே நோட்டீஸ் அனுப்புறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு.